வேத வசனம் மூலமாய் நம்முடைய பொருளாதார நிலைக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அமையும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் மூலமாய், அதனுடைய அறிவுரை மூலமாய், அதில் கொடுக்கப்பட்ட ஆலோசனை மூலமாய் நம்முடைய பொருளாதார வாழ்க்கை நம்முடைய பொருளாதார வாழ்க்கைக்கு, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை சீரமைப்புக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தரும் என்கிறது நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. The financial stability will come from the Bible words and advice. தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இந்த finance stability நம்ம கொண்டு வர வேண்டும். அதில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதில் ஒரு தரித்திரம் இருக்கக்கூடாது. எனக்கு தரித்திரக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன கொடுக்கப்பட்ட தரித்திருக்கு? பணம் கொடுக்கப்படலைங்க, பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கப்படலை. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? சுவிசேஷம் கொடுக்கப்பட்டு அதை வச்சு எழுந்து வா ஹalleluya அப்படின்னு கதை சொல்லுறார். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தாரோ அதை பாருங்க, சாலமோனுக்கு அதை பாருங்க. ஆனால் அந்த கிறிஸ்துவ வட்டாரங்கள் எதை போதிக்கிறது? பசுத்த வாழ்க்கை போதிக்கும்.